ப்ரெக்னன்சி டைமில் நம்ம பிரஸ்ட்டில் நடக்கக்கூடிய 7 சேஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரஸ்ட் டெண்டர்னஸ், அதாவது ஏர்லி வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் தொட்டாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரதான். ஒரு 2 to 3 months ஆச்சு அப்படின்னாலே இது சப்சைட் ஆயிரும். செகண்ட் வந்துட்டு பிரஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஃபுல் ப்ரெக்னன்சியில். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிப்பிளில் வந்துட்டு ரொம்ப டார்க்கன் ஆகும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் செக்ரேஷன்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th to 8th month ஆஃப் ப்ரெக்னன்சிலேயே ஒரு சிலருக்கு வந்துட்டு லைட்டாக பால் மாதிரி வடிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ணாதீங்க, இது நார்மலாக நிறைய பேருக்கு நடக்கிறதா. ஸ்கின் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இரிட்டேஷன் இருக்கலாம், ஸோ ட்ரைனஸ் இருக்கலாம், அந்த இடத்துல இச்சிங் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மாய்ஸ்சரைசிங் லோஷன்லாம் வந்துட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 6th வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரஸ்ட்டில் வந்துட்டு விசிபிளாக வெயின்ஸ் வந்து தெரியலாம். அடுத்து 7th வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெப்பிள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு லூப்ரிகன்ட் ஆயிலை வந்து பிரஸ்ட்டுக்கு செக்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்காகவும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. இதை தவிர உங்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி ஒத்தடை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது தவிர நிப்பில் வந்து ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகுது, ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்துருங்க. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தால் அது சரியாயிடும்.